ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் நைட் டின்னர் பார்க்கலாம் வாங்க. ஒரு காம்போ தான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய சொல்கிறேன். ரோஸ் மில்க் தான் முதல்ல பண்ணுறேன். 2 ஸ்பூன் ரோஸ் மில்க் பவுடர் போட்டுக்கிட்டேன். நம்மக்கிட்ட லிக்விட் இல்லை, பவுடர் போட்டுட்டு அதிலே சர்க்கரையும் போட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை நமக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கலக்கி இதை முதல்ல நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் செய்யறதுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிடும், கூல் ஆகட்டும்ன்ட்டு. பூஷ்ணிக்காய் இருக்குது, பூஷ்ணிக்காயில் தான் இப்போ நான் வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். மஞ்சள் பூஷ்ணிக்காய். இது ஆக்சுவலாக கிளார் அடிக்குது எனக்கு எங்கள் வீட்டில் நைட்டில். இந்த டியூப் லைட்டு இந்த எல்லா வெளிச்சமும் சேர்ந்து, அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரைட்டாக தெரியும். இது வந்து மஞ்சள் பூஷ்ணிக்காய். தோலை இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு பெரிய பூஷ்ணிக்காய் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4 to 5 பேர் சாப்பிட்லாம். இந்த பூஷ்ணிக்காயில் நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபிக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஷ்ணிக்காய், மஞ்சள் பூஷ்ணிக்காயில் ஒரு சூப்பரான சப்ஜி தான் நான் பண்ண போகிறேன். சைட் டிஷ் ஐட்டம் தான் பண்ண போகிறேன். ஸோ இதை நல்லா தோல் சீவிட்டு இந்த விதைகள்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் எடுத்தாலே வந்துடும். சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதை நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோல் தான் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்டாகிடும். நறுக்கிறதும் ரொம்ப ஈஸி. குட்டி குட்டி க்யூபாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லுத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். இதில் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த தொட்டுக்க சாதத்துக்கும் போட்டுக்கலாம், டிஃபனுக்கும் போட்டுக்கலாம், வெறுமையே சாப்பிடலாம். அவ்வளோ நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு காய் இது. அதுவும் சம்மரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீப்பாகவும் கிடைக்குங்க. ஸோ இந்த தோலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த வாசலில் இடம் இருக்குதுன்னா அப்படியே போட்டு விடுங்க. சூப்பராக இது வந்து முளைச்சி வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய இந்த சீசனுக்கு இந்த விதையெல்லாம் உடனே வளரும். இல்லை அப்படின்னா ஆடு மாடுக்கு போட்டுருங்க கண்டிப்பாக. இதுக்கு பாசிப்பருப்பு, அந்த பச்சை பயிருக்கு பார்த்தீங்களா, பைத்தம்பருப்பு எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ஒரு காய்க்கு 50 கிராம் போகிறோம். அதை வந்து நல்லா அலசி வச்சுக்கிட்டு அதுக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஏன் விடுறோம் அப்படின்னா, குக்கரில் வேக வைக்கும்போது அது வந்து பொங்கி வழியாமல் இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். குக்கரில் 4 சவுண்டு வச்சிங்கன்னா போதும், நல்லா பூ மாதிரி வெந்துடும். பேசினில் கோதுமை மாவு எடுத்து போட்டுக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். சூப்பரான சப்பாத்திக்கு எவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து சப்பாத்தி மேக்கிங்கை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஹார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் குழி தோண்டி 1 டம்ளர் தண்ணி நல்லா முதல்ல ஊற்றிடுங்க. இது வந்து 1/2 கிலோ கோதுமை மாவு பேக்கெட், ஆசீர்வாத் தான் நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கோதுமை மாவு பேக்கெட்டுக்கு சாலிடாக 250 1/4 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுங்க. ஏன்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணுது. அதுவும் மல்டிகிரெயின் அந்த மாவாக இருந்ததுன்னா நல்லாவே வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. இந்த மாதிரி தண்ணி தெளித்து இதை வந்து பிசைங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு பிசைய வைங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசைய இது வந்து நல்ல இது கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த சப்பாத்தி. 2வது, நம்ம உடனே சப்பாத்தி செய்யலாம், ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள் எப்படி பிசைகிறேன் பாருங்கள், அப்படியே திரண்டு வரும். சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா மாவு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கர் வந்து பருப்பு வெந்திருக்கும். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இப்பயே விட்டுக்கோங்க. சீரகம், கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, சோம்பு, சீரகம், நான் கொஞ்சம் வேர்க்கடலை தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு வந்து ஆப்ஷனல் தான். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்மளுடைய ஆப்ஷன் தான். தக்காளி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த காயோடு சேர்ந்து தக்காளி மேஷ் ஆகிட்டு வரும்போது சூப்பராக இருக்கும்.
பார்த்தீங்களா? இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த மஞ்சள் பூசணிக்காவை இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விடுங்க. இங்கே தண்ணியே விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியில் இருக்கிற தண்ணி, இந்த மஞ்சள் பூசணிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து இதில் வந்துடும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்துடும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு கிளறி வைங்க. பார்த்தீங்களா, பருப்பு நல்லா அழகாக மலர்ந்து வெந்திருக்கு. பார்த்தீங்களா? இதுக்கு தான் எண்ணெய் கொஞ்சம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் பருப்பு குழையாது. தண்ணியும் இந்த குக்கர் மூடி மேலெலாம் ஸ்ப்ரெட் ஆகாது. வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணியே விடலை. இப்போது இந்த வெந்துட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம இந்த சப்பாத்திக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். இது கூட கொஞ்சம் சாட் மசாலா இல்லைனா கரம் மசாலா. சாட் மசாலா சூப்பராக இருக்கும், அதை போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நிறைய போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அந்த பட்டர், கொத்தமல்லி, நம்ம போட்டிருக்கிற இந்த சாட் மசாலா இது சூப்பராக இருக்கும். இது அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, பாத்திரம் மாற்றாதீங்க. இதை பார்த்தீங்களா, பிசைஞ்ச மாவு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போது இன்னும் ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், பேசினில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். அதனால தான் எண்ணெய் முதல்லே போட்டுடணும், நம்ம மாவுலேயே போட்டுட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதை நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் நல்லா ரோல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்கிட்ட கொடுங்க. நம்ம பரோட்டாக்கு மடித்து பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மாவை 2-3 லேயராக மடித்து இந்த மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு, வெறும் மாவு எடுத்து வச்சுக்கோங்க திரட்டுறதுக்கு. சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இந்த சப்பாத்தி ப்ராசஸ் காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் லேயராக வரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இது. நீங்கள் அப்படியே ஒரே திரட்டினாலும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா லேயராக வரும். இல்லை மடித்து சப்பாத்தியை திரட்டிட்டு போட்டாலும் லேயராக வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி மாவில் பரட்டி வச்சுக்கோங்க. இது பூரி போட்டாலும் நல்லா உப்பலாக வரும். ஈவன் சப்பாத்தியே இப்போ பாருங்கள், உங்களுக்கு உப்பலாக அப்படியே தோசை தவாவில் போட்டவுடனே அப்படியே எழும்பி வரும். இது நீங்கள் லைட்டாக சப்பாத்தி அதில் தோசைக்கல்லில் எப்படி பரட்டிட்டு ஃபுல்கா மாதிரி பண்ணாலும் நல்லா எழும்பி வரும். பாருங்கள், சப்பாத்தி திரட்டேன் நான் உங்களுக்கு. சாதாரணமாக ஒரு சப்பாத்தி உருண்டை பிடிச்சி ரவுண்டாக தட்டிக்கிறேன். நான் வேறு எந்த மடிப்பு எதுவும் பண்ணலை. ஒன்று அப்படி தரட்டி வச்சுருக்கேன். இன்னொன்று பாருங்கள், மடித்து இந்த மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சம் மாவு போட்டுட்டு, இப்போ நீங்கள் இதில் ஸ்டஃபிங் வைக்கிறதா கூட வைக்கலாம். எந்த விதமான ஸ்டஃபிங் வச்சா கூட சப்பாத்தி உங்களுக்கு சூப்பராக வரும் இந்த ப்ராசஸில். பார்த்தீங்களா, சூப்பராக வெந்திருக்கு. சப்ஜி ரெடி. ஓப்பன் பண்ணும்போதே சரியான வாசனைங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சப்ஜியை இப்படி பண்ணிங்கன்னா. கல் காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. சில பேர் தடவ மாட்டாங்க, இல்லை பட்டர், நெய் எது வேணுமோ தடவிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தடவை திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி இப்படி விட்டிங்கன்னா பார்த்தீங்களா, அப்படியே புஃப்னு எறும்பி வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி எலும்பி வந்திருக்குன்னு.
அவசர அவசரமாக போட்டு திருப்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி. இது வந்து மடிக்காமல் அப்படியே செஞ்ச சப்பாத்தி பார்த்தீங்களா. ஒரு 3-4 சப்பாத்தி போட்டு எடுத்தேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. இப்போது நான் வந்து சப்பாத்தி எப்படி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள். எதுவுமே வேணாம், கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், சர்க்கரை, அவ்வளோதான். சில பேர் உப்பு கூட போட மாட்டாங்க பாருங்கள். நான் எத்தனை லேயர் பிச்சு காமிக்கிறேன் ஒரு சப்பாத்தியில், எந்த அளவுக்கு அது லேயராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து மடித்து போட்ட சப்பாத்தி, ஏன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா. இன்னொரு சப்பாத்தி காமிக்கிறேன் பாருங்கள், ரவுண்டாக மடிக்கவே இல்லை. இந்த சப்பாத்தி பாருங்கள் லேயராக எப்படி வருதுன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது மடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சப்பாத்தி சப்ஜி சூப்பராக இருக்கும். ரோஸ் மில்க்கு இதோட பசங்களுக்கு நான் அது ரோஸ் மில்க் எடுத்து வைக்கல உங்களுக்கு. சப்பாத்திக்கு இந்த மாதிரி சப்ஜி போட்டுட்டு ஒரு ட்ரிங்க்கு ரோஸ் மில்க்கோ இல்லை பாதாம் மில்க்கோ இப்போ உங்களுக்கு எது அப்போ இருக்கோ அதை கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் சாலிடாக ஒரு 3 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக இந்த சப்ஜியும் தொட்டுண்டு சாப்பிடுவாங்க. இந்த காம்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவையும் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து சீக்கிரமாக போட்டுறேன். அந்த வீடியோ என்னங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.